சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. அங்கே அமீர் கானோட சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்காராம். இதனால் பார்த்தீங்கன்னா அமீர் கான் இந்த படத்தில் நடிக்கிறது உறுதியாயிருக்கு. மேலும் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராராம். கடைசியாக அவர் எடுத்த லியோ படம் சறுக்கி போச்சு. ஆனால் இந்த படத்தில் அந்த தவறெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்சியூவில் இந்த படம் கிடையாது. மேலும் போதை சம்பந்தமான காட்சிகளும் இந்த படத்தில் இடம்பெறாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால் புதுவிதமான ஒரு ரஜினியை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ரஜினியை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நெகட்டிவ் ஷேட் கலந்த மாதிரி ஒரு ரஜினி இருப்பார். அவரோட ஸ்டைல், மேனரிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்த படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நமக்கு அரசல் புரசலான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பவுமே அவருக்கு பிடிச்ச நடிகர் என்று சொல்பவர் அஜித்குமார். அஜித்குமார் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பில்லா படத்தில் ரீமேக்கில் நடிச்சிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பாஷா படத்தோடைய 2ஆம் பாகம் எடுத்தால் கூட அதில் அஜித்குமார் சார் அவர்கள் தான் நடிக்கணும். அவர் நடித்தார்னா அதற்கு பக்காவாக இருப்பார் என சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாரி பார்த்தீங்கன்னா அஜித்தோட இப்போ புது லுக் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அவர் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து இப்போ குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்காக தன்னுடைய உடல் எடையை குறைச்சிருக்க அஜித்குமார் பார்க்க ரொம்பவே யங்காக ஸ்டைலிஷாக ஜேம்ஸ் பாண்ட் லுக்கில் இருக்கார். இதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே வாயை பிளந்துட்டு வராங்க. என்னப்பா இப்படி இருக்காரே மனுஷன், எப்படி இருந்தார், விடாமுயற்சி ஷூட்டிங்கில் கூட வேறு லெவலில் குண்டாக இருந்தார், இப்போ என்னடானா ஜேம்ஸ் பாண்ட் லுக்கில் வேறு லெவலில் இருக்காரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இப்போ அஜித்தும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்களாம். அதாவது இந்த படம் பாஷா 2வாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கான். அட்லி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரஜினியை வச்சு ஒரு படத்தை பண்ண போகிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படமாக இருக்கும் என சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ நம்ம அஜித்தையும் ரஜினியும் வச்சு அட்லி அவர்கள் படம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஏற்கனவே சல்மான் கானை வச்சு ஒரு படத்தை பிளான் பண்ணியிருக்காரு நம்ம அட்லி. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியும் அஜித்தும் இணைய போகிற படத்தை எடுக்க போகிறாராம். பாஷா 2வாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோட நிறைய படத்தில் ஷங்கர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அட்லி. அதை தொடர்ந்து தான் அவர் படம் எடுக்க ஆரம்பித்தார். இப்போ அதே ஃபார்முலாவை கொண்டு வந்து அஜித்தையும் ரஜினியும் 2 துருவங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு படம் மாசாக கொடுக்க போகிறாராம் நம்ம அட்லி. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் இப்போ போய்கொண்டிருக்கு. கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அஜித்தும் ரஜினியும் இணைகிற படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.